அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. அத நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நெறைய வந்து கஸ்டமைசேஷன் இருந்துச்சு கேக்ல. அது கூட வந்து சாக்லேட்ஸ், கப் கேக்ஸ், அப்புறம் அதோட டாப்பர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. என்னோட இந்த ஆர்டர் ஒர்க் வந்து 3 டேஸ் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த 3 டேஸ்மே வந்து நான் வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே சேர்த்து தான் இன்னைக்கு ஒரு vlog-ஆ வந்து பார்க்க போறீங்க. ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அது எனக்கு ரொம்பவே வந்து என்கரேஜபிளா இருக்கும். என்கிட்ட வந்து கேக் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதுல கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட வந்து நீங்க கேக் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் சென்னைக்குள்ள வந்து ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஹோம் டெலிவரி வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 டே ப்ரியரா வந்து நீங்க என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஷாப்பிங் வந்துட்டு நான் வீடியோ வந்து எடுக்கல. பிகாஸ் நான் கொஞ்சம் அப்பப்போ போய் தேவையானது வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஒரே டைம்ல போயிட்டு எதுவுமே வாங்கல. அதனால நான் வீடியோவும் வந்து அது எதுவுமே ஷூட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் வந்து நான் ஒரு இடத்துல வச்சிருந்தேன். அதெல்லாம் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு சாய் நிக்கேத் அடையார்ல வாங்குவேன். அப்படி இல்லைன்னா வீனஸ் எசன்ஸ்ல வாங்குவேன். அப்புறம் பேஷனேட் பேக்கிங்ல வந்து வாங்குவேன். எனக்கு வந்து நிறைய பல்கா வாங்கணும்னா நான் வீனஸ்ல வாங்குவேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும், புதுசா ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், ட்ரெண்டிங்ல இருக்கிறத வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நான் வந்து பேஷனேட் பேக்கிங்ல வந்து வாங்குவேன். ரெகுலரா வந்து அடிக்கடி வாங்கணும் அப்படின்னா நான் வந்து பக்கத்துல அடையார்ல போயிட்டு சாய் நிக்கேத்ல வந்து வாங்கிட்டு வந்துருவேன். இந்த 3 ஷாப்ல தான் வந்து நான் மோஸ்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் என்னோட பேக்கிங் நீட்ஸ்லாம். நீங்க சென்னையில இருக்கீங்க, பேக்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா இந்த 3 ஷாப் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் டூல்ஸ் வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் வரைக்குமே இந்த 3 ஷாப்லயுமே இருக்கும். அண்ட் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலுமே இவங்க 3 பேருமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் யூஸ்வலா எனக்கு வந்துட்டு பேக்கிங் ஆர்டர்ஸ் கொஞ்சம் பெரிய ஆர்டர்ஸா இருந்தாலே இந்த மாதிரி ஷீட் வந்து விரிச்சுப்பேன் ஒர்க் ஏரியால. ஏன்னா வந்துட்டு நிறைய ஸ்பில் அவுட் இருக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணும் போது. ஆஃப்டர் ஒர்க் வந்துட்டு உட்காந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம ஒரு 4 hours கண்டினியூஸா ஒர்க் பண்ணும் போது கண்டிப்பா வந்து பேக் பெயின், நெக் பெயின் இருக்கும். அதுவும் பெரிய ஆர்டர்ஸ்ன்னும் போது நம்மளுக்கு ஒரு 2 டேஸ்க்கு வந்து கண்டிப்பா ஒர்க் இருக்கும். பேக்கிங் ஒர்க் இருக்கும், கிளீனிங் ஒர்க் இருக்கும், வெஷல் வாஷிங் ஒர்க் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு மேனேஜ் பண்ணும் போது வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிரும். அதனால வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் வந்து பேக்கிங்ல வந்து கம்மியாயிரும். யோசிக்கிறது வந்து கம்மியாயிடும். கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கு டயர்டா இருக்கும் போது. அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஷீட் விரிச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கிளீன் பண்ணோம்னா ஜஸ்ட் அந்த ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம த்ரோ பண்ணிட்டாலே போதும். அண்ட் ஒர்க் ஸ்பேஸ்மே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு ஒர்க் பண்றதுக்கும் வந்து ஒரு பீஸான மைண்ட் கிடைக்கும். ஒர்க் பிளேஸ் வந்து கிளம்ஸியா இருந்தா எனக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து இரிட்டேட்டிங்காவே இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி விரிச்சிட்டு ஒர்க் பண்ணுவேன். இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிளம்ஸ் ஆகும் போது நான் அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டுருவேன். வேற ஒரு ஷீட் விரிச்சு அகைன் என்னோட ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணுவேன். இப்படிதான் வந்து 3 டேஸ் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு 30 போல வந்து சாக்லேட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கஸ்டமர். சாக்லேட்ஸ் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்ல வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரவுண்ட் ஷேப்ல வந்து எனக்கு மோல்டு வந்து கிடைக்கல. இந்த மாதிரி வந்து ஸ்டிக் வச்சு பண்ற சாக்லேட் மோல்டு தான் என்கிட்ட இருந்துச்சு. காயின் ஷேப்ல வந்து கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அந்த மாதிரி வந்து மோல்டு வந்து கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த மோல்டையே வந்துட்டு ரவுண்டா நம்ம ஊத்திடலாம் காயின் மாதிரி. ஆனா வந்து அந்த ஸ்டிக் இருக்கிற இடத்துல வந்து சாக்லேட் வந்து லீக் ஆகும். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபாயில் ஷீட்டை லைட்டா ரோல் பண்ணி அந்த இடத்த மட்டும் பிளாக் பண்ணிட்டு வந்து சாக்லேட்ஸ் வந்து ஊத்தி நான் ஃப்ரீஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் சாக்லேட்ஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மில்க் சாக்லேட்ல வந்து சாக்லேட் கேட்டிருந்தாங்க 30 போல. அண்ட் அதுலயுமே வந்துட்டு சாக்லேட் மேல வந்து பேபியோட போட்டோ வந்து ஸ்டிக்கரா வந்து கேட்டிருந்தாங்க. அதுவுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி சாக்லேட்ஸ் எல்லாம் வேணும்னாலும் என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுங்க. ஒரு வாட்டி நம்ம வந்து மோல்டு ஃபில் பண்ணோம்னா நமக்கு 6 சாக்லேட்ஸ் வந்து கிடைக்கும். 30 சாக்லேட்ஸ் வர வரைக்கும் நான் வந்து ஃபில் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன்.
இப்போ பாத்தீங்கன்னா சாக்லேட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி மோல்டு வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ வந்து இது 30 சாக்லேட்ஸ் வர வரைக்கும் நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். ஒரு டைம் வச்சு தான். ஹோம் பேக்கர்ஸ் தான் இருந்தா இதுதான் வந்து பிரச்சனை. ஒர்க் வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே இருக்கும். ஏன்னா ஒரே ப்ராடக்ட்டை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் லார்ஜ் அமௌண்ட் பண்ணும் போது பர்த்டே தீம் பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் கோல்டன். ஸோ நான் கோல்டன் கலர்லயே வந்து சாக்லேட்க்கு வந்து ரேப்பர் வந்து வாங்கி வச்சிருந்தேன். அதே வந்துட்டு அழகா வந்து ரேப் பண்ணி எடுத்துக்க போறோம். அண்ட் அதுக்கு மேலதான் வந்துட்டு பேபியோட போட்டோவுமே வரும். சாக்லேட்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் கேக் ஸ்பாஞ்ச் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேக் ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து கேக் ஸ்பாஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 8 kg போல உள்ள கேக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் வந்து சாக்லேட் அண்ட் கேக் ஸ்பாஞ்சஸ் வந்து பண்ணி வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். செகண்ட் டே வந்து ஃப்ராஸ்டிங், தேர்ட் டே வந்து டெக்கரேட்டிங் அண்ட் ஈவினிங் வந்து ஈவெண்ட். ஸோ தேர்ட் டே ஆஃப்டர்நூன் போல வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் டே வந்து டெக்கரேட்டிங் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்புறதா என்னோட பிளானா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து கேக் ஸ்பாஞ்ச் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்க போறேன். கேக் பார்த்தீங்கன்னா 3 டயர்ல வந்து நம்ம பேக் பண்ண போறோம். ஸோ 3 டயருக்கு ஏற்ற மாதிரி டின்ஸ் வந்து நான் இன்ச்சஸ் பார்த்து எடுத்து வச்சிருந்தேன். அதுல வந்து நம்ம பண்ண பேட்டரை வந்து சேர்த்து அவன்ல வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போறேன். நல்லபடியா வந்து ஃபர்ஸ்ட் டே நான் என்ன பிளான் பண்ணணும் அதை வந்து கரெக்டா வந்து முடிச்சிட்டேன். சாக்லேட்ஸ் பண்ணிட்டேன், கேக் ஸ்பாஞ்சஸ்மே வந்து ரெடி ஆயிடுச்சு. அது கூட ஒரு 15 கப் கேக்ஸுமே ஆர்டர் இருந்துச்சு. அதுவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கேக்ஸ் ஃபுல்லாவே வந்து நான் கிளிங் ரேப் பண்ணி வச்சுட்டேன். அப்பதான் வந்துட்டு கேக் நெக்ஸ்ட் டே ஃப்ராஸ்ட் பண்ணும் போது நல்ல மாய்ஸ்டா இருக்கும், ட்ரை ஆகாது. டே 2 வந்து நான் கேக் ஃப்ராஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாட்டம் டயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து கேக் போர்ட்ல வந்து கேக்கை வந்து பிளேஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து சுகர் வாட்டர்ல வந்து சோக் பண்ண போறோம். அப்பதான் வந்து கேக் நல்லா மாய்ஸ்டா இருக்கும். சுகர் வாட்டருக்கு வந்து நீங்க இந்த சாஸ் பாட்டில்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி கேக்கை வந்து மாய்ஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்பூனில் வந்து எடுத்து ஊற்றிட்டு இருந்தா ரொம்பவே வந்து டைம் வந்து எடுக்கும். என்கிட்ட அது இல்லாததுனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து ட்ரஃபிள் க்ரீம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து கனாஷ் வந்து சேர்த்து நான் இந்த டயரை வந்து ஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 3 டயர் கேக்குமே வந்துட்டு சேம் ஃப்ளேவர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியே வந்து க்ரீமை வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து பைப்பிங் பேக் வந்து யூஸ் பண்ணுங்க க்ரீம் அப்ளை பண்றதுக்கு. அப்பதான் வந்து ஈவனா உங்களுக்கு அப்ளை ஆகும். அண்ட் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணும் போதும் வந்து ஒரு சைடு எக்ஸஸா ஒரு சைடு வந்து கம்மியா வந்து க்ரீம் இருக்காது. க்ரீம் வந்துட்டு கரெக்டா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆனாதான் வந்துட்டு கேக் ஸ்டாக்கிங் வந்து கரெக்டா இருக்கும். கேக் வந்து ப்ளூ கலர்ன்றதுனால நான் ப்ளூ கலர் விப்பிங் க்ரீம் வந்து ஃப்ராஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கேக் ஃபுல்லாவே நான் கனாஷ்ல வந்து கவர் பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த கேக் வந்து ரொம்ப லாங் வந்து டிராவல் பண்ண போது, கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ண போது. ஸோ ஃபுல்லாவே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம்ல பண்ணோம்னா வந்து கேக் வந்து ஈஸியா வந்து மெல்ட் ஆயிடும். இந்த மாதிரி கனாஷ் யூஸ் பண்ணி கேக்கை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ராஸ்ட் பண்ணோம்னா வந்துட்டு கேக் வந்து கொஞ்ச நேரம் மெல்ட் ஆகாம நம்மளுக்கு இருக்கும். கேக்கோட சப்போர்ட்டுக்கு நான் சென்டரா வந்து 4 பிளாஸ்டிக் பைப் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து 2 டயர் கேக் வரும்போது பாட்டம் டயர் கேக் வந்து அதை வந்து தாங்கிறதுக்காக இதை நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து பர்த்டே பார்ட்டியில வந்து இந்த கேக்கை வந்து ஃபேஸ்ல அடிக்கிறதுலாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரி நடுவில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பைப் இருக்கும், அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கேக்கை வந்து ஃபேஸ்ல வந்து அடிக்காதீங்க. இந்த மாதிரி பைப்ஸ் இருக்கிறதுனால அது வந்து போய் குத்திக்கிறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்கு. டாப் டயர்ல வந்துட்டு ஒரு ஃபாண்டன்ட் க்ரௌன் வந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் கோல்டன் கலர்ல கேட்டிருந்தாங்க. கோல்டன் கலர்ல ஃபாண்டன்ட் வந்து கிடைக்காது. அதனால எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி நான் வந்து செஞ்சுக்க போறேன். அண்ட் அதுக்கப்புறமா அதை ஹீட் பண்ணி டாப்பரா மாத்திட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோல்டன் கலரா அதை வந்து கன்வெர்ட் பண்ண போறேன். ஃபாண்டன்ட்ல எப்படி டாப்பர் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தனியா வந்து வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை ஃபுல்லா வந்து டீட்டெயிலா ஒரு வீடியோவா போடுறேன். ரொம்ப ஈஸி நம்ம டாப்பர் வந்து ஃபாண்டன்ட்ல வந்து பண்றது.
கோல்டன் டஸ்ட்ல வந்து நான் எவாப்ரேட்டர் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன். அதை தான் நான் வந்து கோல்டன் பெயிண்டா வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். பயப்படாதீங்க, எல்லாமே வந்து நம்ம சாப்பிடுறது தான், எல்லாமே எடிபிள் தான் பண்றேன். கஸ்டமர் கிட்ட வந்து நான் ஃபர்ஸ்டே கேட்டுருவேன், உங்களுக்கு நான் எடிபிளா வேணுமா எடிபிளா வேணுமான்னு சொல்லிட்டு. எடிபிள்னா எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை வச்சுதான் செய்யறது. நான் எடிபிளா அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்துட்டு இதை வந்து டாப்பரா தான் வந்து செஞ்சிருப்பேன். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர் ஷேப்லயும் ஃபாண்டன்ட் வந்து நான் செஞ்சிருந்தேன். அதுக்குமே வந்து கோல்டன் கலர் வந்து அடிச்சு வச்சுக்க போறேன். மேல ஷைனியா இருக்கிறதுக்காக கொஞ்சமா கோல்டன் ஸ்ப்ரே வந்து அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அந்த ஸ்பார்க்கிளோட இருக்கும் அந்த ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. சாக்லேட் அண்ட் கப் கேக்ஸ்க்கு வந்து பேபியோட ஃபேஸ் போட்டு டாப்பர் கேட்டிருந்தாங்க. அதுதான் அடுத்து நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நானே தான் டிசைன் பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து கட் பண்ணிட்டு நம்ம டூத் பிக்ல வந்து ஸ்டிக் பண்ணணும். இதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கல, பிகாஸ் எனக்கு ரொம்பவே டைம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் கடகடன்னு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது செகண்ட் டயரோட கேக். இதுலயுமே வந்து கொஞ்சமா அந்த கோல்டன் டஸ்ட்டை வந்து அங்கங்க ஸ்ப்ரே பண்ணிக்க போறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பார்க்லா தெரியும். அதுவும் இல்லாம இது வந்து ஷார்ப் எட்ஜஸ் நான் கொண்டு வரல இந்த கேக்ல. கொஞ்சம் ஸ்பேச்சுலா வச்சு டச் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரா லுக் வந்து கிடைக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயர், அதாவது டாப்ல வரக்கூடிய கேக்கு. இதுக்கு மேல ஃபுல்லா கோல்டன் ட்ரிப்ஸ் வந்து சேர்த்துக்க போறேன். எட்ஜஸ்ல வந்து ட்ரிப்ஸ் ஆகும், மேல அதை அப்படியே லைட்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போறேன். அண்ட் கீழே எட்ஜஸ்ல வந்துட்டு சுகர் பால்ஸ் கோல்டன் கலர்ல வந்து லைன் பண்ணிக்க போறேன். ஸோ தட் அந்த எட்ஜஸ் வந்து ஆடா தெரியாது. ஃபர்ஸ்ட் டயருக்கும் செகண்ட் டயருக்கும் நம்ம ஸ்டாக் பண்ணும் போது, அண்ட் ஃபர்ஸ்ட் டயர் செகண்ட் டயர் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து ஒரு கோல்டன் கலர்ல ஃபேரி லைட்ஸ் லைட்டா வச்ச மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வேற வரும். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் லைன் பண்றதுனால அந்த எட்ஜஸ் வந்து ஆடா வந்து தெரியாது. இதெல்லாம் வந்து நான் தேர்ட் டே பண்ணிட்டு இருந்த ஒர்க். கப் கேக்ஸுமே நான் வந்து ஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மார்னிங் பாத்தீங்கன்னா. அண்ட் அதுக்கப்புறமா அங்க போய் தான் நான் வந்து அந்த டூத் பிக்ல அந்த டாப்பர் செஞ்சிருந்தோம்ல பேபி போட்டோ போட்டு, அதெல்லாம் அங்க போய் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இது ரொம்ப லாங் வர நம்ம எடுத்துட்டு போகணுன்றதுனால நான் அங்க போய் தான் அதெல்லாம் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஃப்ராஸ்ட் பண்ணிட்டு கப் கேக்ஸை வந்து கேர்ஃபுல்லா வந்து பேக் பண்ணணும். கப் கேக்ஸ் மேலேயும் நான் வந்து கோல்டன் சுகர் பால் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 or 4 பால்ஸ் வந்து சேர்த்துருந்தேன் ஈச் கப் கேக்ல. அதே மாதிரி கப் கேக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 6ன்னு சொல்லிட்டு பேக் பண்ணியிருந்தேன். 15 கப் கேக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பேக் ஆஃப் 6ன்னு சொல்லிட்டு பேக் பண்ணியிருந்தேன். அப்போதான் ஈஸியா இருக்கும் கேரி பண்றதுக்கு. இந்த மாதிரி கப் கேக்ஸ் வந்து பேக் பண்ணீங்கன்னா கப் கேக்ஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாம இருக்கும் டிராவல் பண்ற டைம்ல. கப் கேக்ஸ்க்கு நம்ம பேபி ஃபேஸ் போட்டு டாப்பர் செஞ்சிருந்தோம்ல, அதாவது பேபியோட ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து 12th மந்த் வரைக்கும் போட்டோஸ் வந்து அவங்க எடுத்திருந்திருக்காங்க. அதை தான் நம்ம வந்து டாப்பரா வந்து வச்சிருந்தோம் 15 கப் கேக்ஸுக்குமே. அதை வந்து டூத் பிக்ல ஸ்டிக் பண்றது இதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கல, பிகாஸ் எனக்கு ரொம்பவே லேட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் கடகடன்னு வந்து ஒர்க் முடிச்சா போதும்னு சொல்லிட்டு ஒர்க்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஹாலுக்கு போயாச்சு, பர்த்டே நடக்கிற ஹாலுக்கு போயாச்சு. நம்ம செஞ்சிருந்த க்ரோனை தூக்கி ஃபர்ஸ்ட் டயர்லயும் வச்சாச்சு. அண்ட் அது அங்க வந்துட்டு ஆடா தெரியக்கூடாது, கேக்கும் அந்த க்ரௌனுக்கும் நடுவுல இருக்கிற லைன் வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து சுகர் பீட்ஸ் வந்து வச்சிருந்தேன். அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து கேக் வந்து செட் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த லுக். அண்ட் பேபி நேமுமே வந்து எடிபிள்ல வந்து நம்ம பண்ணியிருந்தோம், தலல்னு சொல்லிட்டு. அவங்க வந்து தமிழ்ல கேட்டிருந்ததுனால நம்ம தமிழ்ல பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து உங்களோட ஸ்பெஷலான டேல வந்து எங்க கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்துட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது எனக்கு ரொம்பவே என்கரேஜபிளா இருக்கும். உங்க எல்லாரையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பாய்.